ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நடிகர் அஜித் அவர்களோட தாயார் மறைவுக்கு நள்ளிரவில் விஜய் அவர்கள் வந்தது தான் மிக பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம். இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதில் ரொம்ப ஹைலைட் என்னென்னா விஜய் அவர்கள் த்ரிஷா கூட வந்தது தான். த்ரிஷா இப்போ எல்லா இடத்துக்கும் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் சோஷியல் மீடியா வர ரூமர்ஸ் எல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் எழுந்திருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக சங்கீதா அவர்கள் சென்னை வரப்போகிறதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா இந்த ஜூன் மாதம் அவங்களோட டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங்க்கு வரப்போகுது. இவ்வளவு நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட மனசு மாறி இருக்குமா, விஜய் அவர்கள் கூட சேர்ந்து வாழ போகிறாங்களா அப்படிங்கிறது இப்போ சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ட் அவங்களுக்கு முன்னாடியே ஜேசு சந்தை சென்னை வந்துட்டாரு. அண்ட் அவரோட பட வேலைக்காகத்தான் அவர் வந்திருக்காரு. கூடிய சீக்கிரமே அவர் அப்பாவை போய் பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. சங்கீதா அவர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவங்களோட சுத்து வட்டாரத்தில் நட்பு வட்டாரத்தில் நிறைய விஷயங்கள் வந்தது. என்னென்னா இது வரைக்கும் நிறைய பேச்சுவார்த்தைகள் பண்ணி பார்த்துட்டோம். சங்கீதா அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இனிமேல் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 2 வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லை, 2 வருஷமாக பிரிஞ்சு தான் வாழ்கிறோம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து தான் டிவோர்ஸுக்கு முடிவே பண்ணோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாக்கு கூட கூப்பிடலை, த்ரிஷா தான் வந்திருந்தாங்க. அண்ட் அதே போல் இப்போ அஜித்தோட தாயார் மறைவுக்கு த்ரிஷா கூட தான் போயிருக்காரு. ஏன் சங்கீதா வரலை, அப்போ சங்கீதா அவர்கள் வேணும்னே அவாய்ட் தான் பண்ணுறாங்களா இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. அண்ட் இந்த நிலையில் இப்போ ஜூன் மாதத்தில் கோர்ட்டில் ஹியரிங் வரப்போகுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.